பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நபரை மீண்டும் ரொம்ப காலம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல்ல என்னங்க பேசுவீங்க? வணக்கம், இது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். ஒன்றை நான் இங்கே இந்த குளத்தில் பார்ப்பேன்னு நினைக்கல மாறன் அப்படின்னு ஒரு குரல் நம்மளோட மணிமாறன் வாசலில் உட்காந்துருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு சொன்னல, அவங்களோட குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம செல்வி இருக்காங்கள்ல, அவங்களோட தம்பி, அவங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற மலையாளி, அண்ட் அவங்க தான் இவரோட டீம் லீட் ரெஜினா நாயர். இப்படி சொல்லிவிட்டு ரோட்டை பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இவரும் திரும்பி ஒரு தடவை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில, சட்டுன்னு எந்திரிச்சு நின்றுறாரு. ரெஜினா உடனே உட்காரு மாறன், எப்படி இருக்க அப்படின்னு அவங்க கேட்க, மாறனுக்கு என்ன மாதிரி பேசுகிறதுனே தெரியல. நானும் இங்கே நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலங்க அப்படின்னு இவர் சொல்ல சிரிக்கிறாங்க. ஏன்னா லைஃப்லாம் செட்டில் ஆகிடுச்சு போல், நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு இங்கே ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெஜினா கேட்க சைலண்ட்டாக சிரிச்சுக்கிறாரு. பதில் எதுவும் சொல்லலை. எல்லாம் ஓகேவா, மூவ் ஆன் பண்ணிட்டியா நீ உண்மையாலேயே அப்படின்னு திருப்பியும் கேட்குறாங்க ரெஜினா. நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸு நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் நான் பண்ணேன்னா அது எப்படி சரியாக இருக்கும் யதார்த்தமான வாழ்க்கையில் அப்படின்னு உடனே மணிமாறன் பதில் சொல்கிறாரு. ஓகே, பட் இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியல ஒன்று இந்த குளத்தில் இங்கே பார்ப்பேன்னு நினச்சி நான் கூட பார்க்கல உண்மையாலே அவ்வளோ வருஷம் கழிச்சு. சரி, லேட் ஆகுது, நான் தூங்க போகிறேன் மாறன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ரெஜினா. அப்படி என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு இந்த பாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம் வரப்போகிற எபிசோட்ஸில். இந்த எபிசோடில் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அண்ட் உங்களோட ஆதரவையும் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க. மறுநாள் காலையில் நம்ம மாறன் சொன்ன மாதிரி மணிமாறன் சொன்ன மாதிரி, ஏன்னா மாறன் சொல்கிறது நம்மளோட ரெஜினா தான் மாறன் கூப்பிட்டு பழக்கியிருக்காங்க. பட் நம்ம செல்வி மணிமாமா தானே கூப்பிடுவாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்ன வார்த்தை என்ன, மணிமாறன்கிற பேர் தான். ஸோ நம்மளோட மணிமாறன் நம்ம பேசிக்கலாம் இங்கே. என்ன சொல்கிறீங்க, வசதியாக இருக்குல்ல? ஸோ அடுத்த நாள் நம்மளோட மணிமாறன் சொன்ன மாதிரி பந்தல்காரனை கேட்டதுக்கு 25 சாப்பாடு சேர்த்து செய்யலான்னு செஞ்சால் வர்றாங்க வண்டியாக வந்து இறங்குறாங்க சொந்தக்காரங்கெல்லாம். காரு வேனுன்னு பழம், வாழைப்பழம், வாழைத்தாறு, ஸ்வீட்டு பாக்ஸு, இப்படின்னு கொத்தா தேங்காய் தட்டு. என்னதான் இல்லை, நம்ம மணிமாறனுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் செல்வாக்கு இருக்குது, ஊருக்குள்ளேயும் சரி சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி. இந்த வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம பந்தக்காரங்க ஊடால வந்து மணிமாறன்ட்டு இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. தம்பி நீங்கள் 25 தான் சொன்னீங்க, நான் 50 கேட்டேன், என்ன 50 போட்டுடலாம் போலையே அப்படின்னு சிரிக்கிறாரு. உடனே மணிமாறன் சரிண்ணே போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேனேஜ் பண்ணிடலாம்ல அப்படின்னு அவர் கேட்டோட, பண்ணிக்கலாம் தம்பி 50 போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த பக்கம் காலை சாப்பாடுக்கு கணக்கு வாங்கிட்டு நடந்து போக, இந்த பக்கம் மார்னிங் டீ டைமுக்கு எல்லாம் ரெடியாகி வெளியே வந்து உட்காடுறாங்க நம்மளோட செல்வியோட தம்பி ஆஃபீஸ் கேங். 2 தெலுங்கு பசங்க, 2 கேரளா ஆட்கள், அதில் 1 ரெஜினா. அஃப்கோர்ஸ் மற்ற பேர்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆனால் நீங்கள் ரெஜினா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், டோன்ட் வரி. நான் நிறையா பேர் சொல்லி உங்களை வந்துட்டு நான் உங்கள் மெமரி பவரை டெஸ்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு தேவையான கேரக்டரோட பேர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். செல்வி வந்து இயல்பாகவே நல்லா வளவலன்னு கலகலன்னு பேசக்கூடிய ஆள். ஸோ இந்த கேங் வந்து வெளியே உட்காடுறாங்க டீக்கு. எல்லோரும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாதுல்ல. ஸோ எல்லோரும் குட் மார்னிங் பார்த்துட்டு செல்வியை சொல்கிறாங்க. ரெஜினாவும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. பட் ரெஜினாவுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். ஏனுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். எஸ். ஸோ செல்வி எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஒருத்தவங்களை பற்றியும் இன்ட்ராக்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறப்போ அந்த பசங்கள்லாம் ஹைதராபாத் தான், இன்னொரு பையன் வந்து குண்டூர் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்து கேரளாங்க, ஸ்டேட்டு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க. எந்த ஊர் அப்படிலாம் சொல்கிறாங்க, நான் கேரளா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எங்கே படிச்சிங்க எல்லாம்,
இங்கே ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா படிப்பு எல்லாமே கேரளா தானா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க நம்ம செல்வி. அவங்க ரொம்ப வெகுளியான ஆள். இது தான் கேட்கணும், இது கேட்கக்கூடாது, இதெல்லாம் பர்சனல் அப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. படப்படப்படன்னு கேட்குற கேள்வி தானே. ஸோ ரொம்ப வார்மான கான்வர்சேஷன். வரிசையாக அடுத்தடுத்து அப்படியே பேசிக்கிட்டே போகும்பொழுது எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நம்ம டீம் லீடர் ரெஜினா கோயம்புத்தூர்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் தானே படிச்சிருப்பீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசைங்க ஹாஸ்டல் வாழ்க்கை வாழணும்னு. ஆனால் எனக்கு தான் அமையவே இல்லை. இந்த ஊருக்குள்ளேயே வச்சு என் வாழ்க்கை கடந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ரெஜினா சிரிச்சிட்டு நான் ஹாஸ்டலில் இல்லைங்க, நான் தங்கினது ஒரு பிஜியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மாறனை ஒரு பார்வை பார்க்குறாங்க. பட் யாருமே அதை நோட் பண்ணல. பட் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்ல. எஸ், நம்ம 2 பேர் நோட் பண்ணியிருக்கோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க காலை சாப்பாடு ரெடின்னு பந்தக்காரனை அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போட்டுறாரு. இப்போ தான் டீ குடித்தோம், அதுக்குள்ளே என்னடா சாப்பிட்ணுமா வாங்க. அதாவது வேலையை விட சாப்பிட்றது தான் பெரிய வேலையாக இருக்கும். கல்யாணக்கார வீட்டில் போயிட்டு நம்ம உட்காந்தோம் கெஸ்ட்டாக அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த கேங் இருக்கிறாங்க. இப்போ தானே சார் டீ சாப்பிட்டோம், அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டாக வாங்க சார் சாப்பிட்லாம் ஓகே அப்படின்னு அவங்க போய் அங்கே சாப்பிட. அன்றைக்கி காலையில் வந்த எல்லா புது சொந்தக்காரங்களும், அதாவது பழைய சொந்தக்காரங்க பட் புதுசாக அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் போய் கவனிக்க ஆரம்பிக்கிறார் மாறன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருசாக அன்றைக்கி எதுவும் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு போராக உட்காந்துருக்குறாங்க. ஸோ சரி லேடிஸ் பக்கம் போய் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு ரெஜினாவும் அவங்களோட கொலீகும் சேர்ந்து அங்கே போய் நின்று பார்க்குறப்ப ஒரு பாட்டி அந்த பூ கூட எடுத்தாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல ஒரு நிமிஷம் அவங்க தமிழில் சொன்னது அவங்க கூட நிற்கிற ஃப்ரெண்டுக்கு. உடனே ரெஜினா வந்துட்டு டக்குன்னு அந்த பூக்கூடை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாப்புல. வாமா வந்து நீனும் பூக்கட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. சிரிச்சிட்டு ரெஜினா இல்லை பாட்டி அப்படிங்கிறாப்புல. உடனே வாமா அதெல்லாம் ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் கிடையாது, நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி பொறுமையாக எப்படி பூ கட்டுறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்க கூட உட்காந்துருக்க லேடிஸ்லாம் கலகலப்பாக பேச போக போக இன்னும் 2 நாள் இருந்தீங்கன்னா நீனும் இந்த ஊர் பொண்ணாவே மாறிடுவேம்மா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் விளையாட்டாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்ம செல்வி நடுவில் வந்து ரெஜினா பூ கட்டுறதை பார்த்துட்டு உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா அப்படின்னு ஷாக்காக கேட்குறாங்க. இல்லைங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ரெஜினா சிரிச்சுக்கிட்டு கட்டின பூவை காட்டுறாங்க. உடனே செல்வி ஐயோ இதில் இந்த பூவை சேர்த்து கட்டுங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, இந்த 3 பூக்கு எடுத்து இந்த கலர் பூவை சேர்த்து கட்டுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து கொஞ்சம் பூ எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் இருக்கிற எல்லா லேடிஸும் பூ வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மத்தியானமே வந்த பூக்களை அது ஒரு வழக்கம். மத்தியானம் கொத்தாக நிறையா பூக்கூடையில் வந்து பூ கொண்டு வந்து வச்சு அதெல்லாம் கட்டி ஈவினிங் இருக்கக்கூடிய வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அதை கொடுத்து அவங்க அதை வச்சுக்கிற மாதிரி. இது 4-5 நாள் எல்லா நாளுமே இதை பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து இவங்க ரெஜினா வந்த முதல் நாள். ஸோ அதை நோட் பண்ணி அவங்க உட்காந்து 3 சேர்ந்து கட்டுறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. அதை நான் உங்கள்கிட்ட இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எஸ், பூவெல்லாம் கட்டியாச்சு, சரி வேற என்ன வேலை இருக்குது அப்படின்னு செல்வியோட தம்பிக்கிட்ட கேட்குறாங்க ரெஜினா. தம்பி சிரிச்சுட்டு வாங்க மேம், நம்ம வந்து கிராமத்துக்குள்ளே சில ஃபேமஸான கடையெல்லாம் இருக்குது, சாட் ஐட்டம்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க, இங்கே லோக்கல் ஸ்பெஷல் ஃபுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. அது ஒரு சின்ன கிராமம் தாங்க. ஸோ பெருசாக வண்டி ஓட்டிகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நடந்து போயிட்டு வந்தாலே போதும். அண்ட் நடந்து நிறையா போயிட்டு வந்தால ரொம்ப நேரம் ஆயிடுது, டயர்டும் ஆயிடுறாங்க. ரிட்டன் வந்தோடனே டின்னர் டைம். ஸோ நேராக உள்ளே வந்ததுக்கப்புறம் டின்னரை சாப்பிட்டு எல்லோரும் போய் படுக்க போயிடுறாங்க. பட் ரெஜினாவால் தூங்க முடியல. ரெஜினா என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு வாசலை யார் வர்றா யார் போகிறா அப்படிலாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆள் வீட்டுக்குள்ளேருந்து அந்த கயிறு போட்டு பின்னின கட்டில் இருக்குல்ல அதை கொண்டு வந்து வெளியே போட்டு படுக்கிறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம மணிமாறன் தான். அவரை பார்த்த உடனே ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த சமயம் இவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்களா கொலீகு கேரளா பொண்ணு, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சேச்சி இதானோ ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 15 செகண்ட் பதிலே சொல்லலை ரெஜினா. மாறனை பார்த்துட்டே நின்றுட்டு அது கழிஞ்ச காலம் அப்படின்னு அமைதியாடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனால், அதாவது வீட்டுக்கு வாசலில் வெளியே போனால், கட்டில் போட்டு படுத்த மாறனுக்கு கண்ணை மூடுனா தூக்கம் வரல. அவரும் ட்ரை பண்ணுறாரு தூங்குறதுக்கு, பட் தூக்கமே வரல. ஏன்னா அந்த பிஜின்னு ஒரு வார்த்தை நம்ம ரெஜினா சொன்னாங்கல்ல கேஷுவலாக, ஹாஸ்டலில் படிக்கலைங்க நான் பிஜியில் படித்தேங்க, அந்த வார்த்தை நம்மளோட மாறனுக்கு மண்டைக்குள்ளே கொஞ்சின்னு தூங்க விடாமல் ஒரே டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எஸ், அந்த ஒரு வார்த்தை ஏன் மாறனோட தூக்கத்தை கெடுத்துச்சு. பேக் தென் இன் கோயம்புத்தூர் அப்போ உண்மையாலே என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த பகுதியில் வர்ற வாரம் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு
கண்டிப்பாக சொல்கிறேன், வந்து சேருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கையோடு பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.